ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப லாங்கெல்லாம் போகாது, ஸோ ஸ்கிப் பண்ணிக்க வேணாம். முதலாவதாக இயேசு ஆண்டவர் ஜெபித்தார். அதனால் நாம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஜெபத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். மூன்றாவதாக, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆதலால் நாம் ஜெபிக்க வேண்டும். 4, ஜெபிப்பது தேவனுக்கு நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. 5, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். 6, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளது. 7, ஜெபம் சோதனையை வெல்கிறது. 8, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமது சிறையிருப்பை திருப்புவார். 9, சத்துருவை மேற்கொள்ள ஜெபமே உகந்த ஆயுதம். 10, ஜெபத்தில் கர்த்தருக்கு காத்திருப்பதன் மூலமாய் புது பலனையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கடைபிடிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye. May God send you peace.